சரி. அடுத்த தடவை 50 பைசா ஏற்ற போறாங்கடா. மச்சான் என்னடா பண்றானுங்க அவனுங்க? பாக்காட கொலகொலன்னு இருக்கு. இந்த வேணுமா தேன் மிட்டாயி? வாட் இஸ் திஸ்? அனி ஸ்வீட் 5 ரூபாயில 10. இந்த மாதிரி தேன் மிட்டாய் போட்டு அப்பெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு நம்பி எப்படிடா ஃபிகர் வரும்? எம்மளை நம்பி ஃபிகர் வருதோ இல்லையோ அந்த மாதிரி பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு கண்டா சுகர் வரும். அவங்க கூட நான் பேச்சு வா நம்ம ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் விளாடலாம். விளாடுங்கடா விளாடுங்க. கீழே வந்து கேட்கலாம் வச்சுக்கோங்க. நாங்கள் கீழே வந்தால் கூட எந்திரிச்சோம்டா. ஆனால் நீங்கள் விளாடுங்க கேம். அதில் கீழே வந்தால் எந்திரிக்க மாட்டீங்க. அடிக்ஷன்றாது. என்னடா என்னடா வரியா சிங்கிள் சரியா? நான் சிங்கிள் தான்டா. என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்கிற. டேய் மச்சான் அது இங்குடா. என் சட்டையெல்லாம் அடிக்க வச்சு போய் என்ன பண்ணுறது? போடுறப்போ பிரதர் நானே இங்கே ஃபீலிங்ஸில் இருக்கேன். உனக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டா? இல்லைடா போகிறப்போ அவன் அப்புறமாட்டி பார்த்துக்கலான்னு சொல்லுவேன்டா. அப்போ ஓகே. இப்ராஹிம் புக்குக்குள்ளே மயில் ரெக்கை வச்சு அரிசி போட்டு வளர்த்தா மயில் ரெக்கை குட்டி போடணுன்னேடா. குட்டியை போடலடா. பைத்தியம் என்ன அரிசிடா போட்ட? புழுங்கல அரிசிடா. புழுங்க அரிசி போட்டால் எங்கேயாச்சும் குட்டி போடுவாடா. பச்சை அரிசி போட்டால் தான்டா குட்டி போடும். என்னை விட்டு ட்விங்க்ஸு. டேய் மயிலே முட்டை தான் போடும். மயில் ரெக்கை குட்டி போடுன்றானுங்க. பைத்தியம் மச்சான் அவனுங்க. ஃபன்னி கைஸ். ப்ரோ மயில குட்டி தான் ப்ரோ ஓடு. ட்வின்ஸு. என்ன டைம் ஆயிடுச்சு இன்னும் சேர காணோம். இவன் நல்லா இருப்பான்ல இல்லை இவன் நல்லா இருப்பாங்கன்னு தெரியலையே. சார் வந்ததுலேருந்து என்ன சார் வித்தியாசமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை பாரு. நான் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். எல்லாம் என்ன கேவலமாக பார்த்தாங்க. அதுதான் எப்போ அப்படி தானே பார்ப்பாங்க. கூட்டத்தில் ஒருத்தன் என் சட்டையில் நல்லா இங்கே தெளிச்சான். அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டு ஒரு ராஸ்கல். அது யாருன்னு எனக்கு தெரியும் சார். தெரியாது சார். அப்படியே இருந்துச்சு உட்காரா. இல்லை அட்டன் சொல்லுங்க. ஆஷிக் உள்ளனையா? பிரான் உள்ளனையா? ரிக்ஷன் உள்ளனையா? ஜெயம் பிரசன் சார். யாரா அந்த ஜெயம்? நான் தான் சார். உன் பேர் ஜெயமே கிடையாது. முகமது அனஸ் தானே சார்? ஜாகிர் ஹுசைன் முகமது அனஸ் சார். உங்களெல்லாம் டிஆர் பிரசன் சார். உன் பேர் டிஆரே கிடையாது. வெறும் ரிஃபாஸ் தானே சார்? தளபதி ரிஃபாஸ் சார். யாரா அந்த தளபதி? சார் தளபதினா தமிழ்நாட்டுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாது சார். அதான் சார் நம்ம தளபதி விஜய். நான் அவரோட பிக் ஃபேன் சார். அதனால தான் சார் தளபதி ரிஃபாஸ்ன்னு மாற்றிக்கிட்டேன். உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலடா. கேச் பிரசன் சார். உன் பேர் கேச்சே கிடையாது. முகமது அஃபீல் தானே? எங்கள் அப்பா பேரே என் பேரே சேர்த்து சொல்லிட்டேன் சார். என்ன சார் இன்னும் இது கூட தெரியாமல் இருக்கீங்க? உங்கள் அப்பா பேரே சுருக்கிட்டியாடா? யார் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் செய்யலையா? எந்திரிங்க ப்ளீஸ் கேட்டேன். சார் சார் செஞ்சுட்டேன் சார். அப்படியே இருந்துச்சா? உட்கார வேண்டியதான்றா. நோட்டை வீட்டில் வச்சுட்டேன் சார். நோட்டை வீட்டில் வச்சுட்டேன் சார். சார் உனக்கு என்ன சார் ஆச்சு? நோட்டை வீட்டில் வச்சுட்டியா? எடுத்துட்டு சார். அப்படியே இருந்துச்சா? உட்கார வேண்டியதான்றா. ஹோம்ஒர்க் செய்யலை சார். ஹோம்ஒர்க் செய்யலை. உனக்கு என்ன சார் ஆச்சு? பாட்டி செத்துட்டாங்க சார். இவங்க 2 பேரும் கேட்குற வழியில யோசதா? இல்லை சார் வீட்டில் யோசனை.
இவங்க என்ன ஹோம் மாமா எனிமே எடுத்து பாரு என்ன ஹோம் எனிமிடா இவன் ஹோம் செஞ்சேன் தானே வந்திருக்கேன் ஹோம் செஞ்சாரா அதெல்லாம் செய்யல சார். ஹோம்ஒர்க் செய்யல சார் ஸ்டூடெண்ட் மேல கையை வச்சா சட்டப்படி தப்பு. அப்புறம் போலீஸ் கோர்ட்டு நிக்க வேண்டியது இருக்கும். நான் பார்க்காத போலீஸ் நான் பார்க்காத கோர்ட்டு பேச்சு வேணா காய்ஸ் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பண்ணல, அதுக்கு வாத்தியாரங்களை தர்மாடி அடிக்கிறாரு காய்ஸ். யார் அவங்கள அடிச்சா நீங்க தான் சார். எப்படி அடிச்சா பாரு கம்பை கீழே போட்டேன்டா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் போராட்டம் முடியல, அடுத்த வாரம் போராட்டம். இப்போ நான் ஜிகே ஜெனரல் நாலேஜ் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ராமாயணத்தை எழுதியது யார்? சார் ராஜமௌழி சார். ராஜமௌழி எல்லாம் கை தட்டுங்க. ராஜமௌழி சார் யாருமே சொல்லுங்க சார், நான் மட்டும் தான். ராஜமௌழி யார்? ராஜமௌழி எக்ஸ்கியூஸ் மீ சார். ராமாயணத்தை எழுதியது வால்மீகி. பாரா. செகண்ட் क्वेश्चन நம்மளோட ராஜ்ய விலங்கியது நீங்க தான் சார். சீக்கிரம் சொல்லுங்கடா. சார் சிங்கப்புலி சார். சிங்கப்புலி ஏன்டா வேற டைலாக்கே கிடைக்கலடா? எக்ஸ்கியூஸ் மீ சார், நம்ம நாட்டோட தேசிய விலங்கு புலி. பாரா எவ்வளவு அறிவு ஆன்சர் சொல்லலான்னு. சார் ஜிகேலாம் 2K அத்துபடி சார். சார் நாங்களா யோசித்து தப்பா சொல்றோம், அவங்க போனை பார்த்து கரெக்டா சொல்றாங்க. போனை பார்த்து கேட்டா சொன்னேன். போனக்குறா என்னடா போனை வாங்கிட்டாரு? ஸ்கூலுக்கு ஃபோன் கொண்டு வரது தவறு, சண்டை போடுவதும் ஒருத்தர் கேலி செய்வதும் தவறு. சரி உங்களை நான் இப்போ மன்னிச்சு விட்டுறேன். இது போன்ற தவறுகளை இனிமேல் பண்ணக்கூடாது. நல்ல பிள்ளைகளால் வாழ நல்லா படியுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்கள். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி நானும் உங்களோட சேர்ந்து நானும் மாற போகிறேன். படிச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.